வணக்கம். வெல்கம் டு ஷானுசமையல். இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரொம்பவே கலர்ஃபுல்லான கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் போல் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியணும். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் லேசாக பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுமே நான் 100 கிராம் கேரட்டை இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு அது கூடவே 200 கிராம் பீன்ஸ் அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலேயே இதை வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் போல் நான் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்தா போதும். இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஹீட்டோட கம்மியாக வச்சு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கு இடையில் நம்ம கடைசியில் சேர்க்குறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காவும் ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தையும் எடுத்திருக்கேன். இதை மிக்சியில் சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இதை இடையில இந்த மாதிரி திறந்து கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் அது வேகட்டும். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்துருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 பாகம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக பச்சை மிளகாய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்க்குறதா இருந்தால் வெங்காயம் சேர்க்கும் போதே அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுலாம். நம்ம சேர்த்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காவும் சீரகமாக அதை சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக ஒரு சுவையான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொரியல் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், குழம்பு சாதம், ரசம்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.